Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 8ல இருக்க டிஃபரன்ஷியேஷன் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இந்த சாப்டர்ல இருந்து நம்ம 5 மார்க்ஸ் இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்டது கிடையாது. சப்போஸ் இந்த வாட்டி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா 5 மார்க் இந்த கொஸ்டின்ஸ் தான் ஆர் இந்த சம் பேஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் 8 சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த வீடியோ நம்ம 5 மார்க் அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். சப்போஸ் 5 மார்க் கேட்டாங்கன்னா நம்மளால அட்டென்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஆனா 8 சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், குட்டி சாப்டர், இதுல சம்ஸ் ஈஸியா புரியும். அதனால நம்ம இதுல இருக்க 5 மார்க்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கேட்டா அட்டென்ட் பண்றதுக்கு தெரியணும். ஓகேவா? 8.4 seventh sum. If v x comma y equal to e power x s x cos y minus y sin y, then prove that dou square v divided by dou x square plus dou square v divided by dou y square equal to 0. Page number 79ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இது v-ஆ, இதை uv மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படின்னா u அப்படியே வச்சுட்டு v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், v அப்படியே வச்சுட்டு u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். புரியுதா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் e பவர் x அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அதாவது x-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்க y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுமா? அப்படின்னா இங்க x இல்ல, இது வராது. அப்படின்னா இங்கதான் x இருக்கு. அப்படின்னா cos y. தென் இதை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுட்டு e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு e பவர் x-ஆ. தென் ரெண்டுத்தையும் e பவர் x காமனா இருக்கு, நான் எடுத்துட்டேன். cos y பிளஸ் x cos y மைனஸ் y sin y. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चनல அவங்க dou square v divided by dou x square கேட்டிருக்காங்க. அப்பனா dou by dou x into dou v by dou x னு எழுதலாமா? இங்க பாருங்க, இத ஃபைண்ட் அவுட் பண்ணது இந்த வேல்யூ. புரியுதா? இதை x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? இங்க x இல்ல, 0 வரும்போது இங்க x இருக்கு. அப்பனா x of cos y ஆனது வெறும் cos y-ஆ. தென் இங்க y இல்ல, 0. தென் இது uv மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நான் இத கான்ஸ்டன்டா வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இதை வச்சுட்டு e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். புரியுதா? நெக்ஸ்ட் ரெண்டுத்துலயும் e பவர் x இருக்கா காமனா நான் எடுத்திருக்கேன். அப்பனா cos y plus cos y plus x cos y minus y sin y. தென் இதை பண்ணா 2 cos y வருது. இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். புரியுதா? நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, நம்ம x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? இப்போ y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். dou v by dou y equal to e power x. இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. புரியுதா? இங்க பாருங்க, e power x கான்ஸ்டன்ட் வச்சிருக்கேன். cos y ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணானது minus sin y ஆ. தென் இங்க ரெண்டு y இருக்கு, அதாவது y of sin y. அப்பனா இது uv மெத்தட்ல போடுங்க. u அப்படியே வச்சுட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும், v அப்படியே வச்சுட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். புரியுதா? இங்க பாருங்க, e பவர் x x y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். cos னா minus sin y. தென் இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுவா, minus of y ஐ வச்சிருக்கேன், sin y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்பனா cos y. தென் sin ஐ வச்சிட்டு y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றேன் 1. புரியுதா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்பனா minus x sin y minus y cos y minus sin y. ஓகேவா? தென் அவங்க கேட்டிருக்கிறது dou square v divided by dou y square. அதாவது dou divided by dou y into this terms. இது y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? இங்க y இருக்கு. sin ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணானது cos y. தென் இங்க ரெண்டு இடத்துல y இருக்கு, uv மெத்தடா. y ஐ நான் வச்சிருக்கேன், cos ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன், cos ஐ வச்சிட்டு y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். இது கான்ஸ்டன்ட். y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். sin என்னது? cos மைனஸ் போட்டுருக்கேன். e பவர் x into minus x cos y plus y sin y. then minus போது minus cos y minus cos y. then இது ரெண்டு பண்ணா minus 2 cos y ஆ. இது ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கிறேன். நான் ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்றேன், அதாவது 1 2 ஆட் பண்றேன். இங்க பாருங்க, இது 1 இது 2. புரியுதா? ரெண்டுத்துல e பவர் x இருக்கா,
நான் அதை காமனா எடுத்துட்டேன். அப்ப 2 cos y plus x cos y minus y sin y into this terms கேன்சல் ஆகுமா பாருங்க, எல்லா டேர்மும் இருக்கும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 வருமா. e power x into 0 0 அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ண சொல்ல வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோமா. ரெண்டோட வேல்யூ தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது ஆட், இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சிருந்தோம், இதை ஈக்குவேஷன் 2 வச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வந்துருச்சு. புரியுதா? ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் 8.4ல இருக்க 9th சம். x cube plus y cube plus z cube plus 3xyz show that dou square v divided by dou y dou z equal to dou square v divided by dou z dou y. பேஜ் நம்பர் 8ல இருக்கு, வால்யூம் 2. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஏன்னா y தான் கேட்டிருக்கேன், y z தான் கேட்டிருக்கேன், x கேட்கல. ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன், y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க y இல்லையா, அப்புறம் இது வராது, இதுவும் வராது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y cube பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணானது 3y ஸ்கொயரா, அண்ட் தென் இங்க பாருங்க 3xyz நம்ம y ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்புறம் என்ன ஆகும், y ஓடது 1, அப்புறம் 3xy. ஓகேவா? அப்புறம் 3y ஸ்கொயர் பிளஸ் 3xz. தென் z ஆல நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், z ஆல நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க பாருங்க, இங்க இல்ல z, இங்க இல்ல, இங்க மட்டும் 3z ஸ்கொயர் வரப்போகுது. இங்க இது z ஓட வேல்யூ 1, அப்புறம் 3xy. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவங்க தோல கேக்குறாங்க, dou square v divided by dou y into dou z. இதோட dou divided by dou y. திருப்பி நான் y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க பாருங்க, அப்படின்னா 3y square plus 3xz. புரியுதா? சாரி இந்த ஈக்குவேஷனை நம்ம y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். சாரி, இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை நான் y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்படின்னா இங்க வந்து 1, அதாவது 0, ஏன்னா அங்க y இல்ல, 3x ஸ்கொயர் இருக்கு, அங்க y இல்ல, அப்படின்னா அங்க வந்து 0. இங்க பாருங்க 3xy, y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம், அப்புறம் 3x. புரியுதா? அதே மாதிரி இதுக்கு நம்ம z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா, அப்புறம் இது 0. இங்க பாருங்க, அப்புறம் 3x z ஓட வேல்யூ 1, அப்புறம் 3x. இத ரெண்டுத்தையும் பாருங்க சேமா இருக்கா, ரெண்டு வேல்யூ வந்தா சேமா இருக்கும்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதா? நெக்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 8.6 பேஜ் நம்பர் 84ல இருக்க தேர்ட் क्वेश्चन. wx, y, z equal to x square y square plus z square. x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் dw divided by dt கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? நம்ம இத எப்படி எழுதலாம், dw by dx into dx by dt. x கேன்சல் ஆகும், அப்புறம் dw by dt வருமா. அதே மாதிரி பாருங்க, dw by dy into dy divided by dt கேன்சல் ஆகும், dy by dt வரப்போகுது. புரியுதா? அந்த மாதிரி நம்ம 3 வேரியபிள் கொடுத்துருவோம், x y z. அதனால தான் புரியுதா? இங்க பாருங்க, இது x. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த இதுவை வந்து நம்ம x ஆல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம், y ஆல பண்றோம், z ஆல பண்றோம். and then இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம். பாருங்க, w வந்து x square plus y square plus z square. நம்ம இப்ப x ஆல பண்றோமா, அப்புறம் இது பவர் டிஃபரன்ஷியேஷன் அப்புறம் 2x. தென் இங்க பாருங்க y ஸ்கொயர் அப்புறம் 2y. தென் இங்க பாருங்க xz ஸ்கொயரா, அப்படின்னா 2y. x ஓட வேல்யூ என்னது, x equal to e power t. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power x அதான் நம்ம போட்டிருக்கோம். இது மட்டும் uv மெத்தட்ல போட்டிருக்கோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் u அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம், v அப்படியே வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம். u அப்படியே வச்சிருக்கோம், v பண்ணா sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t, தென் sin அப்படியே வச்சுட்டு e power t டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். புரியுதா? தென் அதுவும் இதுவும் uv மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். e power t அப்படியே வச்சுட்டு cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin, தென் cos அப்படியே வச்சுட்டு e power t பண்ணிருக்கோம். புரியுதா? இந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர். பாருங்க,
dou w by dou x ஓட வேல்யூ 2x then dou x divided by dou t ஓட வேல்யூ e power t dou w by dou y equal to 2y then other dou y by dou t ஓட வேல்யூ இங்க இருக்கு then அதே மாதிரி z க்கும் பண்ணிருக்கோம் புரியுதா நம்ம இங்க x இருக்கும் y இருக்கும் z இருக்குமா क्वेश्चनலயே x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ கொடுத்திருப்போமா இத நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு தென் x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ இருக்கும் அங்க வந்து क्वेश्चनலயே ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க x y z அந்த வேல்யூ செட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் புரியுதா x ஓட வேல்யூ என்னது e பவர் t யா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் y ஓட வேல்யூ என்னது e பவர் t sin t யா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் தென் z ஓட வேல்யூ என்னது e பவர் t cos t யா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் தென் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இங்க பாருங்க 2 e power t into e power t இருக்கா இது எப்படி எழுதலாம் 2 into e square t ன்னு எழுதலாமா அதான் எழுதிருக்கோம் புரியுதா நெக்ஸ்ட் இதுக்கும் இது அப்படியே தான் வச்சிருக்கோம் இதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கு புரியுதா நெக்ஸ்ட் இது எல்லாத்துலயும் e power t காமனா இருக்கா காமனா நான் e power 2t காமனா இருக்கும் இங்க பாருங்க 2t 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 இங்கேயும் e power t இங்கேயும் ஒரு e power t இருக்கு அதான் e power 2 சாரி இது எப்படி எழுதிருக்கோம்னா இதுல இருந்து e power t காமனா எடுத்துப்போம் தென் மைனஸ் sin t plus cos t வரும் அத நம்ம e power t காமனா எடுத்துப்போம் அப்புறம் e power t into e power t என்னது e power 2t தென் ஓவராலா எல்லாத்துலயும் e power 2t இருக்கும் அத காமனா எடுத்துட்டா 2 plus 2 sin t cos t உள்ள ஒண்ணு நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் then 2 sin square t then இங்க ஒரு 2 இது மட்டும் தான் வெளில போயிருக்கு அப்படினா 2 cos t into minus sin t sin t then இந்த term அப்புறம் 2 into cos t into cos t அப்ப cos square t புரியுதா then இதுவும் கேன்சல் ஆயிரும் பாருங்க 2 plus 2 sin square t plus 2 cos square t யா then நான் இங்க என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் 2 இருக்கா 2 நான் காமனா எடுத்துக்கிறேன் அப்புறம் 2 வெளில எடுத்துட்டா 2 e power 2t 1 plus sin square t plus cos square t வருமா அதான் எழுதிருக்கேன் sin square plus cos square ஓட வேல்யூ என்னது 1 அப்புறம் இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இருக்கு அப்புறம் 1 plus 1 2 into 2 e power 2t 4 e power 2t புரியுதா இந்த சம் ஒன்றும் இல்லை ஒரு இதுக்கும் நம்ம x இதாவது w ஓட வேல்யூ x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம் y ஓட வேல்யூ y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம் z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம் தென் x ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம் x with respect to t ஆல பண்ணிருப்போம் y with respect to t ஆல பண்ணிருப்போம் z பண்ணிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க x y z ஓட வேல்யூ இருக்குமா அதை எடுத்துட்டு வந்து பொசிஷன்ல x y z ஓட வேல்யூ இருக்கு அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு and then e power 2t காமனா இருக்கு அதை நம்ம காமனா எடுத்துட்டு சிம்பிளை பண்ணிருக்காங்க ஆன்சர் 4 e power 2t புரியுதா நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க அதே மெத்தட் தான் x y z இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இது x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்புறம் y z வரப்போகுது y ஆல பண்ணுங்க x z வரப்போகுது தென் z ஆல பண்ணுங்க y x வரப்போதா தென் x t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுமா e power x தான் e power x ஏ வரும் இங்க மைனஸ் இருக்கா மைனஸ் இங்கேயும் மைனஸ் புரியுதா then uv method நான் u அப்படியே வச்சுட்டு cos t டிஃபரன்ஷியேட் பண்ணனும் minus sin t then cos t அப்படியே வச்சுட்டு e power minus t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus e power minus t வந்திருக்கு புரியுதா next minus e power minus t sin t ஓகேவா இது என்னாகும் minus e minus t cos t then z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க z ஆ t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க sin ஓடது என்னது cos ஆ புரியுதா இப்போ அதே மாதிரி லாஸ்ட் சம் போட்டல அதே மாதிரி தான் dou u by dou x into dou x by dou t plus dou u by dou y into dou y by dou t plus dou u by dou z into dou z by dou t வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க
u by x க்கு தான் வந்துச்சு yz then differentiate இதுக்கு பண்ணதுக்கு இங்க இருக்கு then இதோடது xz இங்க இருக்கிறது இதோ இருக்கு then இதுக்கு yx z க்கு cos t புரியுதா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்க y ஓட வேல்யூ என்னது புரியுதா இது y இது z and then இது அப்படியே இருக்கு x ஓட வேல்யூ இது y ஓட வேல்யூ சாரி z ஓட வேல்யூ இது then இது அப்படியே இங்க இருக்கு then y x ஓட வேல்யூ போடணுமா y இங்க இருக்கு x ஓடதோ இங்க இருக்கு then cos t அப்படியே தான் வச்சிருக்கேன் புரியுதா நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க இங்க ஒரு மைனஸ் e பவர் மைனஸ் சி இருக்கு இங்க ஒரு e பவர் டி இருக்கு அப்புறம் இதை எப்படி எழுதலாம் மைனஸ் சி மைனஸ் 2t எழுதலாமா இந்த மைனஸ் தான் இங்க போட்டிருக்கோம் இங்க ஒரு மைனஸ் டி இருக்கு இன்டூ e பவர் மைனஸ் டி இருக்கு இங்க ஒரு மைனஸ்ல இருக்கு அப்படின்னா மைனஸ் e பவர் மைனஸ் 2t போடுவோமா அதான் போட்டிருக்கோம் cos t sin t இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு தென் அதே மாதிரி இங்க பாருங்க e பவர் மைனஸ் டி sin t தென் இந்த டேர்ம்ஸ் இருக்கு இங்க வந்து அதே மாதிரி e பவர் மைனஸ் 2t வருது cos t into cos t cos square t அதான் போட்டிருக்கோம் புரியுதா தென் எல்லாத்துல இருந்தும் காமனா மைனஸ் e பவர் மைனஸ் 2t நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த டேர்ம் cos t sin t plus sin t into இது ரெண்டும் வெளில போயிருச்சு அப்படின்னா இந்த டேர்ம் வரப்போது இது வெளில போயிருச்சு நான் ஆல்ரெடி மைனஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் தான் பிளஸ் ஆக போகுது அதான் மைனஸ் போட்டு cos ஸ்கொயர் t போட்டிருக்கேன் புரியுதா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இதை உள்ள ஒண்ணு நம்ம இது பண்றேன் அப்புறம் sin ஸ்கொயர் t மைனஸ் cos ஸ்கொயர் t வருமா புரியுதா தென் சாரி இங்க பாருங்க இது எப்படி போடணும்னா sin t into sin t plus cos t உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க அப்புறம் sin t ஸ்கொயர் sin ஸ்கொயர் t வரப்போகுது தென் பிளஸ் sin t cos t லாஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு இந்த டேர்ம் தான் இங்க எழுதியிருக்கேன் ஓகேவா அதாவது இது ஃப்ரண்ட்ல வரணும் அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகி எழுதியிருக்கேன் புரியுதா நெக்ஸ்ட் இங்க பாருங்க sin t cos t அப்புறம் 2 cos t sin t எழுதலாமா தென் இந்த டேர்ம் அப்படியே இருக்கு ஓகேவா இது ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்மட்ல எழுதுறோம் அதாவது cos 2t னா cos ஸ்கொயர் t minus sin ஸ்கொயர் t தென் 2 sin t cos t னா sin 2t புரியுதா சிம்பிளை பண்ணி எழுதியிருக்கோம் இதோட வேல்யூ cos 2t ஓகேவா இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.7ல இருக்க 5th சம் பேஜ் நம்பர் 86ல இருக்கு log of x square plus y square divided by x plus y கண்டுபிடிக்கணும் இது எப்படின்னா log of m by n நம்ம எப்படி எழுதுவோம்னா log m minus log n ன்னு எழுதுவோம் புரியுதா அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் இது m இது n அப்ப நான் m ஓடது என்னது log of x square plus y square minus log of x plus y பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா அதாவது क्वेश्चनல dou v by dou x கேக்குறாங்க dou v by dou y கேக்குறாங்க x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம் log டிஃபரன்ஷியேட் பண்ணானது அதாவது log x டிஃபரன்ஷியேட் பண்ணானது 1 by x நமக்கு இங்க log of x square plus y square இருக்கா அப்பனா 1 divided by x square y square x square plus y square then நம்ம x ஆல பண்றோம் இதுக்கு தான் log க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் and then x உள்ள ஒன்னு இருக்குல அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனும்ல அதுக்கு தான் 2x வந்திருக்கு புரியுதா அதாவது x square இருந்துச்சு பவர் டிஃபரன்ஷியேஷன் 2x அதே மாதிரி மைனஸ் log x நானது 1 by x then 1 by x வந்திருக்கு x டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம் 1 வந்திருக்கும் புரியுதா அதே மாதிரி தான் y க்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம் ஓகேவா क्वेश्चनல அவங்க என்ன கேட்டது x into dou v by dou x plus y into dou v by dou y
இந்த டேர்மை எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த டேர்மை ஒய் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, உள்ள அதாவது சப்ஸ்டிட் பண்ணுங்க, உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படின்னா 2x ஸ்கொயர் டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் y, தென் இது 2y ஸ்கொயர் டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், தென் மைனஸ் y டிவைட் பை x பிளஸ் y. இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், அதான் அது ரெண்டுத்தையும் பேர் பண்ணி எழுதிருக்கேன். 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இன்டு மைனஸ் இந்த டேர்ம் ஒரு மைனஸ், ரெண்டு மைனஸ் இருக்கு, நான் அது வந்து ஒரு மைனஸ் வெளில எடுத்துட்டா உள்ள பிளஸ் போட்டுக்கலாமா, மைனஸ் இன்டு பிளஸ் என்னது மைனஸ், அதான் பிளஸ் போட்டிருக்கேன். புரியுதா? இதுவும் இதோ கேன்சல் ஆயிடுச்சு, 1 போகுது, அப்புறம் மைனஸ் 1. தென் இது ரெண்டுல இருந்து நான் 2 காமனா எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 காமனா எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா, இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு. அப்புறம் 2 மைனஸ் 1 என்னது 1. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, சாரி LHS equal to RHS நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா. x into dou v by dou x plus y into dou v by dou y equal to 1 ப்ரூவ் பண்ணிட்டோமா. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த சம்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஆர் எல்ஸ் இதுல இருக்க மெத்தட் தான் வரும். புரியுதா? அதனால மோஸ்டா இந்த ஒரு 5 சம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த 5 மார்க்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் பப்ளிக்ல உங்களுக்கு 8 சாப்டர்ல இருந்து 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். இந்த சாப்டர் ஈஸியா தான் இருக்கும், கம்மி சாப்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாமா. எக்ஸசைஸ் 8.1ல இருக்க கொஸ்டின், 6th கொஸ்டின். The time t taken from the complete oscillation of a single pendulum with length L is given by the equation t equal to 2 pi root of L by G, where G is a constant. Find the approximate percentage error கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Then calculate value of t corresponding to an error of 2% இருக்கும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இதை நான் என்ன பண்றேன்னா t equal to 2 pi root of L by G நான் என்ன பண்றேன்னா log எடுத்துக்கிறேன். 2 pi L by G, இதை நம்ம 1/2 எழுதலாமா பவர்ல. ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு and then log எடுத்துக்கிறேன். அப்புறம் log t equal to log of distance, அதாவது 2 pi L by G power 1/2. புரியுதா? then log t equal to log 2 pi plus பவர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்புறம் 1/2 log of இந்த டேர்ம்ஸ். புரியுதா? then இது டினாமினேட்டர்ல இருக்கா, log of m divided by n ஆனது log m minus log n, அதெல்லாம் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். புரியுதா? then என்ன பண்றோம்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to t. log of t ஆனது, அதாவது log x ஆனது 1/x, அதனால தான் 1/t வந்திருக்கு. t ஆல் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்க t இல்ல 0, இங்க 1/2, இங்க 1/l வரப்போகுது. சாரி, l ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். புரியுதா? சாரி, l ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். log t ஆனது 1/t, then tt in divided by dl. இங்க l இல்ல 0, இங்க l இருக்கு, அப்புறம் 1/l, இது 0 ஆயிடுது. புரியுதா? 1/t dt divided by dl equal to 1/2 1/l. புரியுதா? then நான் வந்து இந்த l இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, கொஸ்டின்ல 2% கொடுத்திருந்தாங்கல்ல, இது வந்து dl. ஓகேவா? கரஸ்பாண்டிங் எரர் வந்து dl வந்து 2% கொடுத்திருக்காங்க. நம்ம இத வந்து பெர்சன்டேஜ் மாத்தணும், என்ன பண்ணுவோம், 2 divided by 100 அத மாத்தி எழுதிட்டா 0.02. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. dl dt divided by t into 100 equal to 1/2 dl by dt into 100. புரியுதா? பெர்சன்டேஜ் இருந்தானது நம்ம இப்ப ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அந்த ஆவரேஜ் எடுத்து into 100 பண்ணுவோமா, அதனால தான் இங்க 100 வந்திருக்கு. புரியுதா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. dl ஓட வேல்யூ 0.02,
ஓகே தென் 2 கேன்சல் ஆயிரும் அப்புறம் 0.01 into 100 போட்டா 1%. இந்த சம் புரியுதா? நெக்ஸ்ட் 8.1ல இருக்க செகண்ட் சம் பேஜ் நம்பர் 64 2023ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இது எலக்ட் f of x னு இத அசைன் பண்ணிக்கிறேன், f0 க்கு இத அசைன் பண்ணிக்கிறேன். லீனியர் அப்ராக்ஸிமேஷன் அவங்க கேக்குறாங்க. புரியுதா? லீனியர் அப்ராக்ஸிமேஷன் என்னன்னா L of x equal to f of x0 plus f dash of x0 x minus x0. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? பவர் நான் 2/3 x into 2/3 minus 1 ஆமா. தென் LCM எடுத்தா இங்க 3 ஆ போகுது. அப்பனா 3/3 அப்பனா 2 minus 3/3 அப்பனா minus 1/2 வர போகுது. தென் இத டினாமினேட்டர்ல எழுதிருக்கேன். தென் இதே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? அதா இல்லனா இதுதான் வர போகுது. இங்க x இருக்கிறதுல x0 வரும். ஓகேவா? தென் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x0ன்றது இது. ஓகேவா? தென் x0 வந்து இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, அப்புறம் பிளஸ் 2 பண்ணணுமா? அதனால 1 2 3 பிளஸ் 2 பண்ணிருப்போம். ஓகே, f of x0 வந்து x0 2 power 3 then f dash of x0 வேல்யூ இங்க இருக்கு x minus x0. ஓகேவா? then இதோட வேல்யூ 125 2 power 3 plus 2 divided by 3 into x0 ஓட வேல்யூ 125 power 1/3 x minus 125. then இது எப்படி எழுதலாம்? 125 5 cube ல எழுதலாமா? then cube cancel ஆயிரும். 5 square னா 25. இங்கேயும் 5 cube ல எழுதுவீங்க, cube cancel ஆயிரும். 3 5 தான் 15. ஓகேவா? LCM எடுங்க. 15 into 25 அப்புறம் 375 வர போகுது plus 2x minus 250 divided by 15. இத சிம்பிளிஃபை பண்ணா 2x plus 125 divided by 15. தென் அவங்க கேட்டிருக்கிறது 1 2 3 க்கு இருக்கும்போது f of 1 2 3 இருக்கும்போது இங்க வந்து 1 2 3 போடுங்க. 2 into 1 2 3 plus 125 divided by 15 சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 24.733 வரும். ஓகேவா? 2023ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. then 8.2 7th sum page number 68 2022ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. assume that the cross section of the artery of human is circular. a drug is given to a patient to dilate his arteries if the radius of the arteries is increases from 2 millimeter to 2.1 mm. how much is cross section area increased? area of circle formula என்னது? pi r square. இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dA by dr equal to pi அப்படியே இருக்கு, இது பவர் மட்டும் பண்ணா 2r வர போகுது. தென் இங்க r இங்க வந்துருச்சு. ஓகேவா? இது வரைக்கும் நீங்க போட்டாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 மார்க்ல கேட்ட क्वेश्चन. தென் வேல்யூஸ் போடுமா? r ஓடது ரேடியஸ் என்னது? 2 mm. ஓகேவா? dr க்கு தான் 2.1ல இருந்து, அதாவது 2 mm ல இருந்து 2.1 மாதிரி இருக்கு. அப்புறம் 2.1ல இருந்து 2 மைனஸ் பண்ணுமா? 0.1 mm. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்புறம் 2 pi into 2 into 0.1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0.45. ஏரியா இன்க்ரீஸ் வந்து 0.45 mm ஸ்கொயர். புரியுதா? இந்த சம் ஈஸியான சம் தான், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 8.7 பேஜ் நம்பர் 67ல இருக்கு 2023ல கேட்ட क्वेश्चन. if the radius of the sphere with radius 10 cm has to decrease by 0.1 cm, approximately how much will the volume decreases? எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வால்யூம் டிக்ரீஸ் ஆகும் கேக்குறாங்க. புரியுதா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது? v equal to 4/3 pi r cube. புரியுதா? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4/3 pi into 3r square.
then 3 3 cancel ஆயிரும் 5 4 pi r square. ஓகேவா, நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு 4 pi r square வந்துச்சு into d. ஏன்னா dv by dr தான் பண்ணுவோம், அதனால இங்க dr வந்திருக்கு. புரியுதா? r ஓடது என்னது, ரேடியஸ் வந்து 10 இருக்கும் போது ரேடியஸ் 10, இது dr அப்படின்னா dr equal to 10 minus 0.1 9.9. ஓகேவா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணுமா, அந்த இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்புறம் 4 pi r ஓடது 10 ஸ்கொயர் இன்டு dr ஓடது. ரேடியஸ் வந்து 10ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது, புரியுதா? 10ல இருந்து 0.1 கம்மியாகுது, அப்படின்னா 9.9 வருது. ஓகேவா, அதுதான் போட்டிருக்கோம். ஓகே, டிக்ரீஸ்னா மைனஸ். தென் 4 pi 100 into minus 0.1, simplify பண்ணா minus 45 centimeter cube. Volume of sphere decreases by 45 centimeter cube. சம் புரியுதா? அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, 4 pi ரேடியஸ் வந்து 10 ஸ்கொயர், இதோட வேல்யூ 0.1, அவங்க டிக்ரீசஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ். அப்ப நான் 4 pi 100 into minus 0.1, இந்த ஸ்டெப் கூட உங்களுக்கு குழப்பதுன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் சம் 8.2ல இருக்க செகண்ட் சம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து 2022 கேட்டது, செகண்டா இருக்கு 2024ல கேட்ட क्वेश्चन. ஓகேவா, x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, dx ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x ஸ்கொயர் அந்த 2x plus 3x இருக்கு, அப்பனா வெறும் 3 வர போகுது. அப்படினா df by dx equal to f dash of x வரும். தென் இது x இங்க போயிருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூஸ். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு என்ன வந்துச்சு, 2x plus 3 ஆ. then dx 0.1, x ஓட வேல்யூ 2, 2 into 2 plus 3, அப்படினா 7 into 0.1, அப்படினா 0.7. ஓகேவா, இது மட்டும் நீங்க போட 2 மார்க், ஏன்னா ஆல்ரெடி பப்ளிக் கேட்ட क्वेश्चन, இந்த வாட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த क्वेश्चन. then இங்க பாருங்க, x equal to 3, dx equal to 0.02. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus 3 வரும் into dx வரும், x ஓட வேல்யூ 3, dx ஓட வேல்யூ இது, அப்புறம் சிம்பிளை பண்ணா 0.81. புரியுதா? நெக்ஸ்ட் சம் 8.6ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, if u x, y equal to x square y plus 3x y power 4, x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. find du by dt. நம்ம 5 மார்க்ல x பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் x tr டிஃபரன்ஷியேட் பண்றோம், e power x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power t x தான் வர போகுது. and then y பாருங்க, y sin cos ஆகுது. then இத வந்து x ஆலயும் y ஆலயும் பண்ணணுமா, x ஆல பண்ணுங்க, அப்புறம் 2xy வர போகுது. then இங்க வந்து 3x y power 4, இதுக்கு 1, அதனால 3y power 4. புரியுதா? then y ஆல பண்ணணுமா, y ஆல பண்ணணுமா, அப்புறம் இது போயிடும், y வர போகுது. இங்க 3x பவர் வந்து 4y cube வர போகுது. 3 into 4 12x cube. புரியுதா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. du by dt னா dou u by dou x into dou x by dou t plus dou u by dou y into dou y by t. இதுக்கு வந்த வேல்யூ இருக்கு. then சிம்பிளை பண்ணிருந்தோம்ல, e power t, then dou u க்கு இங்க இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஓட வேல்யூ e power t, y ஓடது sin t, y க்கு sin t power 4, then et, x க்கு e power t square, then x க்கு e power t sin. ஓகேவா, நான் என்ன பண்றேன்னா, இங்க ஒரு e power t இருக்கு, இங்க ஒரு e power t இருக்கு, இங்கேயும் e power t, இங்கேயும் ஒரு e power t வருது. புரியுதா? நான் 2e power t, சாரி 2e power 2t நான் காமனா எடுத்துட்டேன். பாருங்க, ஏன்னா 2e power t உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம்.
அப்புறம் 2t வந்து sin t plus இந்த terms into e power t, then e power 2t into cos t, then இந்த term 2 e power t cos t sin cube t. ஓகேவா? தென் இது எல்லாத்துலயும் e power t என காமன் எடுத்துட்டேன். அப்புறம் 2 e power t sin t. ஓகேவா? இந்த term அப்படியே வரப்போகுது. e power t நம்ம வெளில எடுத்துட்டோம். இங்க ஒரு e power t வெளில போயிடுச்சு, ஒன்னு இருக்கும்ல, அதான் எழுதிருக்கோம். இங்க ஒன்னு வெளில போயிடுச்சு. ஓகேவா? at t equal to 0, அப்புறம் t இருக்கிறதுல 0வா, அப்புறம் e power 0 னா இந்த 1 இங்க sin 0 ஓட வேல்யூ 0 0 1 0, அதான் 1 into 1 equal to 1. du by dt ஓட வேல்யூ 1. 2025ல கேட்ட क्वेश्चन, இந்த சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் 8.21, பேஜ் நம்பர் 85, 2025ல கேட்ட क्वेश्चन. 2025ல ஐ திங்க் இது 2 மார்க் क्वेश्चनல கேட்டாங்க, இது 3 மார்க் கேட்டிருந்தாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், f of x இருக்கா, இத f of x lambda x, lambda y, x இருக்கிறதுல lambda, y இருக்கிறதுல lambda சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன ஆகும், lambda ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் 5 lambda ஸ்கொயர் ஆகும்போது xy வரப்போகுது, தென் 10 lambda y ஸ்கொயர் வரப்போகுது. கீழே டேர்ம்ஸ் அப்படியே இருக்கு. புரியுதா? இது எல்லாத்துலயும் மேல இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்கொயர் இருக்கா, நாங்க வந்து அதாவது லாம்டா ஸ்கொயர்ஸ்ல இருக்கு, அப்படின்னா லாம்டா ஸ்கொயர்ஸ் காமன் எடுத்துக்கிறேன். உள்ள இருக்க டேர்ம் வருது, கீழே வந்து லாம்டா இருக்கும், காமன் எடுத்துக்கிறேன். ஒரு லாம்டா கேன்சல் ஆகும். அப்புறம் லாம்டா இன்டூ x ஸ்கொயர் பிளஸ் 5xy மைனஸ் 10y ஸ்கொயர் divided by 3x plus 7y. ஓகேவா? then அதாவது f of lambda x lambda y equal to lambda of f of x y. ஓகேவா? அதனால இதோட டிகிரி என்னது, 1. அதனால இது homogeneous function of degree 1. show that தான் பண்ண சொல்லிருப்பாங்க. நம்மளுக்கு மேல பவர் 1 தான் வந்திருக்கு, இங்க 1 இங்க 1 கேன்சல் ஆயிடுச்சு, அப்புறம் பவர் 1 தானே இருக்கு. அவங்க homogeneous function of degree 1 தானே கேட்டிருந்தாங்க, ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகேவா? நெக்ஸ்ட் 8.7ல இருக்க क्वेश्चन, 8.7ல ஃபோர்த் क्वेश्चन, பேஜ் நம்பர் 86ல இருக்கு. 2024ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. ஓகேவா? இங்க பாருங்க, யூவா என்ன பண்ணுவோம், லாம்டா லாம்டா சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அப்புறம் லாம்டா ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் y ஸ்கொயர் டிவைட் பை இதுக்கு ரூட் ஆஃப், ஏன்னா 2 லாம்டா இருக்கு, நாங்க தனியா எடுத்துட்டோம், தென் ரூட் ஆஃப் x பிளஸ் y. ஓகேவா? புரியுதா? இங்க ஒரு லாம்டா இருக்கு, இதை நான் மேல கொண்டு போறேன், அப்படின்னா இன்டூ லாம்டா மைனஸ் 1/2 வருது. அதுதான் இங்க 3/2 வந்திருக்கு, மற்ற டேர்ம்ஸ்லாம் இங்கே இருக்கு. புரியுதா? இது இஸ் a homogeneous function. பவர் என்ன கொடுத்திருக்காங்க, 3/2வா, 3/2 வந்திருக்கு. புரியுதா? இப்ப சப்போஸ் ஹேப்ல இருந்து homogeneous function of degree இதுக்கு கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் தான் போகணும். லாம்டா சப்ஸ்டிட் பண்ண போறோம், பவர் என்ன வருதோ அதுதான். ஓகேவா? பை ஆயிலர்ஸ் தியரம். இங்க பாருங்க, n, அதாவது இங்க வரது n into u. ஓகேவா? n என்ன வந்து 3/2வா, அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்லி 3/2 into u-வா, இந்த டேர்ம் அப்படியே என்னது u-வா, ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகேவா? நீங்க 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியான சாப்டர், 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மோஸ்டா இந்த क्वेश्चंस 8th சாப்டர்ல இருந்து கேட்டாங்கன்னா இந்த क्वेश्चन தான் கேட்பாங்க. இந்த சம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் PDF வந்து கம்யூனிட்டிலேயே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.